ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல நீங்க டைட்டில் பார்த்த மாதிரி ஹேர் கலர் டிப்ஸ், என்ன மாதிரியான கலர் சூஸ் பண்ணலாம், ஹேர் கட் எப்படி சூஸ் பண்ணலாம், ஸ்டைலிஸ்ட் கிட்ட என்னெல்லாம் கேட்கணும், எங்க பண்ணா அதுக்கான டேமேஜஸ் உங்க முடியல என்னெல்லாம் நடக்கும், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேஜர் டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வேற எதுவும் பேசாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் ஹேர் கலர் பண்ணணும், ஹேர் கலர் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஒயிட் ஹேர், கிரே ஹேர் எல்லாம் கவர் பண்றதுக்காக ஹேர் கலர் பண்ணுவாங்க. அது வந்து இதர் கலராகவும் பண்ணலாம், பிளாக் டை மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்னு ஜஸ்ட் ஃபார் வேனிட்டி அண்ட் பியூட்டி ரீசன்ஸ்க்காக பண்றது. நான் வந்து இந்த செகண்ட் கேட்டகரி. எனக்கு அது பண்ணணுன்றது சின்னதுல இருந்தே இருந்த ஒரு ஆசை. நான் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் ஐ காட் யூஸ் டு இட். எனக்கு என்னுடைய மண்டையில பிளாக் முடி பார்த்தாதான் ஒரு அவர்ஷன் மாதிரி இருக்கும். அதனால நான் போயிட்டு கலர் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது எங்க பண்ணணும்ன்றது நீங்க இருக்கிற இடம் பொறுத்து. ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பண்ணி இருக்க அதை பத்தி நாலேஜ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது பெஸ்ட். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யாராவது இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றதை யூ கேன் டூ. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு பர்டிகுலரா ஒரு ஸ்டைலிஸ்ட், அப்பு டுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டைலிஸ்ட். அண்ட் அவங்க வந்துட்டு இப்போ ஆன்லான் அப்படின்ற ஒரு ஹேர் சலூன் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு சாலூன்ல இருந்தாங்க. ஸோ அப்பயும் வந்துட்டு அந்த சாலூன் போயிருந்த போதும் இந்த ஸ்பெசிபிக் ஸ்டைலிஸ்ட் கிட்ட தான் பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் ரொம்ப பிளைண்டா இருந்தேன், எங்க பண்ணணும்னு தெரியாது, யார்கிட்ட பண்ணணும், என்ன கேட்கணும், ஐ ஹேட் நோ க்ளூ. ஸோ நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போல் தான் ஒன்று போட்டிருந்தேன், யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. அதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெம்பரை தான் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் வந்து போய் பண்ணிட்டேன். இப்போ இருக்க நிறைய சாலூன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சாலூன் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து ஃபோன் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ப்ரைஸ் டீடைல்ஸு எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிட்டு பெஸ்ட் சர்வீஸாக வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் போகிறது வந்து அட்வைசபிள். ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன மாதிரியான ஹேர் கலர் வேணும் அப்படின்றது. ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இன்க்ளூடிங் மை செல்ஃப் விருப்பப்பட்டது கேட்டது ஒன்றுன்னா, ரொம்ப ஆப்வியஸான கலர்லாம் வேணாம், எனக்கு வந்து இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக் முடியோட காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ரெண்டு கலர்ஸ் வந்துட்டு ப்ரௌன் அண்ட் ரெட். நான் வந்து ப்ரௌன் போய்க்க சொல்லுவேன், இன்னுமே நேச்சுரலாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்ஃபேக்ட் செம்பட்ட முடின்னு கூட நிறைய நீங்கள் வந்து காமெண்ட்ஸ் வாங்கலாம் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி லைட்டாக பண்ணீங்கன்னா. ஏன்னா ஐவ் பின் தேர். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி நான் சொல்கிறேன். பட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பியூட்டிஃபைடு செம்பட்ட வெர்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்க, எவ்வளோ கலர் போடுறீங்க அப்படின்றது. ஸோ பிளாக் முடிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான ப்ரௌன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய சில ப்ரௌன் டேர்ம்ஸ் முடியில கலர்லன்னு வரும்போது என்னென்னு பாத்தீங்கன்னா, ப்ரௌன், டார்க் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன், ஆபர்ன், மோகா, கேரமல், பிஸ்காஃப், டாஃபி, இந்த கேட்டகரியில இந்த ஃபேமிலியில இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா உங்களுக்கு ப்ரௌன் ஃபேமிலியில வரும். இதுல வார்ம் டோன் வேணுமா, கூல் டோன் வேணுமான்றத நீங்க வந்து கேட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சேஃபா போறது வந்து வார்ம் டோன் ப்ரௌன் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது இல்லாம நீங்க வந்துட்டு பிங்க்ஸ், ரெட் ஒயின் அப்படின்னு போறீங்கன்னா இந்த பர்கண்டி, மெஜெண்டா, ரெட் இந்த மாதிரி போய்க்கலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபங்கியர் வெர்ஷனா இருக்கும். பட் அந்த அளவுக்கு ஃபங்கி கிடையாது. அதுவும் வேரபிள் கலர்ஸ் தான். பர்கண்டிலாம் வந்துட்டு எங்க அம்மாவோட ஃபேவரட்டான கலர். முடிக்குன்னு வரும்போது அவங்க ஹேர் கலர் பண்ணிட்டு இருந்த டைம்ல பர்கண்டி தான் எப்பவுமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில போறதுனால யூ கேன் டூ. எனக்கு பர்சனலா ப்ரௌன் பிடிக்கும். ஸோ ஐ ஸ்டிக் வித் ப்ரௌன். ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹேர் கலரிங்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒரு சேஃப் பெட் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலயாஜ். இந்த பாலயாஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல இருந்து ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். 2 மேக்ஸிமம் 2 டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் கலர் வந்து இருக்கும். அண்ட் அது வந்து இந்த மாதிரியான ஒரு பிளெண்டட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எங்க கலர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இது நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பண்ண கலர், 2 நாள் முன்னாடி தான் பண்ணியிருக்கேன், அதனால இப்படி வைப்ரண்டா வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஹேர் கலர் வந்து இது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஹேர் கலர் வந்து யூ ஹேவ் டு கிவ் இட் சம் டைம், அட்லீஸ்ட் 2 வீக்ஸ். அப்பதான் அது அழகா மெல்ட் ஆகி அதனுடைய ப்ராப்பர் வைப்ரன்சி அண்ட் பியூட்டி வந்து உங்களுக்கு அழகா வெளியில தெரியும். ஸோ ஹேவ் டு கிவ் இட் சம் டைம். ஸோ இந்த மாதிரியான எங்க கிரேடியண்டா அப்படியே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அங்கங்க பிளாக் ஸ்ட்ரோக்ஸும் தெரியும், ப்ரௌனும் இருக்கும், இன்னும் டிஃப்ரெண்ட் டோன் ஆஃப் ப்ரௌன், லைட்டர் ப்ரௌனும் இருக்கும். இதுல இப்போ 3 கலர் இருக்கு. பிளாக் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, அண்ட் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நான் பண்ணிருக்க கலர் வந்து கேரமல் அண்ட் மோக்கா. ஸோ பிளாக்ல கேரமல் அண்ட் மோக்கா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து ரூட்ஸ்ல டச் பண்ணாத கலர் அப்படின்றதுனால ரூட்ஸ் டேமேஜ் ஆக போறது கிடையாது. அது இல்லாம கலர் மெல்ட், ஆம்ப்ரே, சாம்ப்ரேன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஹேர் கலரிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய கூகுள் இமேஜஸ் பாருங்க, யூடியூப் வீடியோஸ் பாருங்க. அதுல எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தான் ரிசர்ச். ஸோ என்ன மாதிரியான கலர் வேணும், எவ்வளோ கலர் வேணும்,
என்ன மாதிரியான ஸ்டைல்ல வேணும், இதெல்லாம் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுறதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் மச் டைம் யூ இன்வெஸ்ட் ஆன் டூயிங் யுவர் ரிசர்ச். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து பார்லர் போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு, நீங்க போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய சலூன் போயிட்டு உங்க ஸ்டைலிஸ்ட் கிட்ட உட்காந்து பேசுங்க. எல்லா ஸ்டைலிஸ்ட்டும் அழகா கன்சல்ட் பண்ணுவாங்க, ஒழுங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்றத சொல்லுவாங்க. அப்படி சொல்லாம நீங்க காமிங்க, நீங்க சொல்றதே நாங்க பண்றோம் அப்படின்னா, நோ, தட்ஸ் நாட் அ குட் ஸ்டைலிஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் போட்டோல பார்க்கும்போது தெரியும், தோணும். இது வந்து இந்த கலர் நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க உங்க ஸ்டைலிஸ்ட் கிட்ட காமிச்சீங்கன்னா, அவங்க உங்களுடைய ஃபேஸையும் அனலைஸ் பண்ணி அத சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு இது நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டா போலாம், இன்னும் கொஞ்சம் டார்க்கா போலாம். அதுலேருந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் அவங்க சொல்றதையும் வந்துட்டு கேட்டுட்டு கன்சிடர் பண்ணிட்டு சஜஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா இல்லாம சுத்தமா போகாதீங்க. அப்படியே போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, ஓகே இதெல்லாம் தான் இருக்கு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கும் உள்ள போறதுக்கு முன்னாடி. பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். லைக் பட்ஜெட் வைஸாவும் சரி, உங்களோட முடிக்கும் சரி, யூ ஆர் டூயிங் சம்திங் பிக். ஓகே. ஸோ அதனால டூ யுவர் ரிசர்ச். என்ன ஸ்டைல் வேணும்ன்றத பார்த்துக்கோங்க, என்ன கலர் வேணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹேர் கட். ஹேர் கட் வந்து உங்களுடைய ஃபேஸ் ஷேப்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. அகைன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஓவல் ஷேப்புக்கு என்ன ஹேர் கட் நல்லா இருக்கும், லாங் ஷேப்புக்கு என்ன நல்லா இருக்கும், ரவுண்ட் ஷேப்புக்கு என்ன நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கு அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இதான் நான் ஜென்ரலா பண்றதுன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ ஹேர் கலர் அண்ட் ஹேர் கட் டீடைல்ஸ் நீங்க ப்ராப்பரா உங்களுடைய ஸ்டைலிஸ்ட் கிட்ட கொடுத்துருங்க. இப்போ சப்போஸ் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு வந்துட்டு யூ ஷுடன்ட் பி லைக் சூப்பர் ஆன்டிசிபேட்டடா உட்காந்துருக்கூடாது. எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் யூ மே லைக் இட், சம்டைம்ஸ் யூ மே நாட். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஸோ ப்ராசஸ் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ். நீங்க என்ன மாதிரியான கலர் எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் ஆஃப் ஹேர் கலர் எடுக்கிறீங்கன்றத பொறுத்து டைம் வந்து மாறும். நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து பாலாஜ் அண்ட் இதே இந்த ப்ரௌன் ஃபேமிலியிலே இருக்கிறது தான். கலரோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நான் கொஞ்சம் லைட்டரா, எனக்கு நல்லா ப்ரௌன் தெரியணும்ட்டு கொஞ்சம் லைட்டரா எடுத்துக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து கொஞ்சம் டார்க்கரா இருந்தது. பட் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணுவாங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இன்டென்சிட்டி பொறுத்து ஹீட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஸ்டெப்ஸ். லைக் இந்த வாட்டி வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ஷைன் ட்ரீட்மெண்ட் வேணும்ட்டு ஹேர் வாஷ் அப்போ எக்ஸ்ட்ரா ஷைனுக்கு வந்துட்டு அண்ட் கண்டிஷனிங்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்றேன். இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். நீங்க எங்க போனீங்கனாலும் இதுதான் நடக்கும். ஹார்ட்லி டேக்ஸ் அபவுட் 2 to 3 hours. இட் டிபெண்ட்ஸ் அகைன். நீங்க என்ன கலர் பண்றீங்க, என்ன ப்ரொசீஜர்ல பண்றீங்கன்றத பொறுத்து. ஹேர் டேமேஜ் டெஃபினட்டா ஆகும். நீங்க வந்து முடியல கையே வைக்கல, எதுவுமே பண்ணாம நார்மல் ரொட்டீன்ல தான் இருக்கீங்கன்னா கூட ஹேர் டேமேஜ் ஆகும் தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான ட்ரீட்மெண்ட்ஸ், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது டெஃபினட்டா டேமேஜ் ஆகும். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான சில டிப்ஸ்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணும்போது நோ ப்ளீச் கலர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீச் பண்ணாம பண்ணிக்கோங்க. ப்ளீச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய டேமேஜ் ஆகும். ப்ளீச் பண்ணாம பண்றதை விட பண்ணவே ஆகாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா டேமேஜ் ஆகும், பிரேக்கேஜ் ஆகும். ஸோ அதுல இருந்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொன்று என்னன்னா, ப்ராப்பர் ஸ்டைலிஸ்ட் பாருங்க, ப்ராப்பரான சாலூன் போங்க, வெல் ஆத்தரைஸ்டா இருக்கணும், ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுல வந்துட்டு ஐ வுட் ரெக்கமெண்ட் வர்வ் ஆர் ஆன்லான். நான் இப்போ ஆன்லான் தான் போயிட்டு இருக்கேன். இது ரெண்டுல நான் ஏற்கனவே போயிருக்கேன். நிறைய நல்ல ரிவ்யூஸ்லாமும் வாங்கிட்டு இருக்கேன். அப்படின்றதுனால ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தீஸ் 2 சாலூன்ஸ். இந்த மாதிரியான வெல் ரெப்யூட்டட் நல்ல நோன் சாலூன்ஸ்க்கா போனீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் தட். என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க ஹேர் கலருக்கு அப்புறம் சூஸ் பண்றீங்க அப்படின்றதுல வந்து கொஞ்சம் கீனா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மோர் ஆஃப் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஹேர் கலர் பண்ணீங்கன்னா முடி ட்ரை ஆகும். அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங், நரிஷிங் ஹேர் மாஸ்க்ஸ்லாம் வந்துட்டு நல்லது போடுறதுக்கு. லைக் ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிஷனுக்கு பதிலாக பண்ணுவோம்ல ஹேர் மாஸ்க், அது நான் சொல்றேன். அது இல்லாம நீங்க நார்மல் DIY ஹேர் மாஸ்க்லாம் கூட போடலாம். பட் ஹேர் கலர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரியான ஹேர் மாஸ்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க கலர் அழகா சீப்பின் ஆகிறதுக்கு அதெல்லாம் நீங்க பண்ணாம இருக்கிறது அட்வைசபிள். அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்மல் ஹேர் ஆயிலிங் அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஜென்ரலா பண்ணிக்கிறது மாதிரியே பண்ணிக்கலாம். ஐ ஹேவ் பின் டூயிங் தட். எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை கொடுத்தது கிடையாது. பட் டெஃபினட்டா ஹேர் கலர் பண்றதுனால வரக்கூடிய டேமேஜஸ் இருக்கதா செய்யுது. அடுத்தது காஸ்ட் வந்து இட் வேரிஸ். சலூன் பொறுத்து, ஸ்டைலிஸ்ட் பொறுத்து. ஐ திங்க் மினிமமா ஒரு நார்மல் சாலூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங்க்கு ஒரு பேசிக் ஸ்டைலே வந்துட்டு உங்களுக்கு 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5,000லேருந்து 10,000 இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் என்ன ஸ்டைல் எடுக்கிறீங்க, என்ன கலர் பண்ணுறீங்க, என்ன ஸ்டைலிஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 7 to 8K வர மாதிரி இருக்கும் ஹேர் கலரிங்க்கு மட்டும். இந்த ஹேர் கலர் எவ்வளோ லாஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ப்ராப்பரான சலூன், ப்ராப்பரான ஸ்டைலிஸ்ட் கிட்ட, ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட போனீங்கன்னா இட் வுட் லாஸ்ட்
நீங்க போய் முடிய வளர்த்து அது ஃபுல்லா வளர்ந்து கட் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படிதான். நான் வந்து ஜென்ரலா எனக்கு இப்போ குட்டி முடி புடிச்சிருக்கு அப்படின்றதுனால, நான் வந்து குட்டி குட்டியா நறுக்கி நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு 1 இயர் ஒன்ஸ் தான் இந்த வேலைய நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இயர்லி ட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ நோ முடிக்கு இத ரெகுலரா பண்ணிட்டே இருந்தா இட்ஸ் பேட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலா வச்சுக்க போறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முடி அடுத்த இயர் நான் கட் பண்ற வரைக்கும் வளர்ந்துருச்சு. நெறைய வளர்ந்துருச்சு. அண்ட் அந்த ஹேர் கலர் அப்படியே தான் இருந்தது. லைக் இங்க வளர்ற முடி மட்டும் தான் வந்து கருப்பா இருந்தது. அப்படியே ஹேர் கலர் இறங்கி இறங்கி கீழ இருக்க சங்க்ல வந்து ஃபுல்லா வந்து கலர் அப்படியே வைப்ரன்ட்டா அழகாவே இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சது. நான் இங்க போன ஸ்டைலிஸ்ட் அண்ட் சலூன்ல. லைக் அந்த குவாலிட்டி இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்செல்ஃப். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஐ கீப் கோயிங் பேக் டு தெம். அண்ட் நடுவுல சில சிட்டிங்ஸ்ல வந்துட்டு இப்போ லாஸ்ட் டைம் கூட நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அந்த அப்பு அப்படின்றவர்கிட்ட பண்ணல. ஆனா அவங்களுடைய டீம்லயே இருக்க சுமதி அப்படின்றவங்க கிட்ட பண்ணேன். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இப்போ லாஸ்ட்டா எனக்கு பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ரிசல்ட். இதுக்கு முன்னாடி நடுவுல வந்து லாஸ்ட் இயர் ஜூன்ல பண்ணியிருந்தபோது விக்னேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட பண்ணியிருந்தேன். அவரும் வந்து அவர் பண்ணி கொடுத்த அந்த ரிசல்ட்டும் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு எங்கேயுமே வந்து பெருசா ஐயோ இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஆனது கிடையாது. லாஸ்டா வந்து நான் ஹேர் கலர் பண்ணது பிப்ரவரி பண்ணிட்டே மே நான் ஏன் பண்ணேன்னா லாஸ்ட் டைம் பிப்ரவரி பண்ணது டார்க் ப்ரௌனா ஏத்திட்டேன். அதனால எனக்கு கலர் வந்து வைப்ரண்டா வெளியில தெரியவே இல்லை. ஸோ அதனால இந்த வாட்டி எனக்கு லைட் ப்ரௌனா வேணும்ட்டு அதனால தான் நான் இவ்வளவு சீக்கிரமா பண்ணதே. இல்லைன்னா ஐ கிவ் இட் சம் டைம் அட்லீஸ்ட் 8 to 9 months கொடுப்பேன் அடுத்த ஹேர் கலர் செஷன் வரைக்கும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் ஜூன் மந்த் பண்ணேன்னா இந்த வாட்டி வந்து பிப்ரவரி மந்த் தான் பண்ணேன். ஸோ ஒரு 6 to 7 months வந்து டைம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முடியும் வளர்ந்துருச்சு அண்ட் வெக்கேஷன் போனேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. இந்த வாட்டி பர்த்டே ரீசனா வச்சுட்டு அண்ட் கலரும் வந்து வெளியில தெரியல அப்படின்றதுனால ஐ வெண்ட் அண்ட் காட் மை செல்ஃப் சம் நியூ கலர். இன்னொரு டிப் என்னன்னா, இப்போ நீங்க ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் மாய்ஸ்சரைசிங் நரிஷிங்னு மட்டும் இல்லாம கலர் ட்ரீட்டட் ஹேருக்கு சூட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கலரை வந்து லாங்கா ப்ரிவைல் பண்ண வைக்கிறதுக்கும் அந்த வைப்ரன்சி கூட்டி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய ஜாப் ஸ்டைல் நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரே ப்ராடக்டா என்னால யூஸும் பண்ண முடியாது. மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணுவேன். பட் நீங்க இந்த மாதிரி கலர்லாம் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு வாட்டி இந்த கெராஸ்டா ஷாம்பு வாங்கினேன். அது எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ டிஸ்கண்டினியூட் யூசிங் இட். காசு போனது தான் மிச்சம். ப்ராப்பரான ஷாம்பு, கண்டிஷனிங், ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஆயிலிங், ஒரு ப்ராப்பர் சீரம் போடுறது, ஹீட் ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்றது. இதே ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். முடிஞ்ச அளவு டேமேஜ் இல்லாம பாத்துக்கலாம். நிறைய மாய்ஸ்சரைசிங் மட்டும் தேவைப்படும். உங்க முடி வந்துட்டு ட்ரை ஆகி பிரேக் ஆகாம பாத்துக்கிறதுக்கு. ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்ததுன்னா ஓடி போய் ட்ரிம் எடுத்துக்கோங்க. ஹேர் கலர் மட்டும் ஒரு 8 to 9 monthsக்கு ஒன்ஸ் மட்டும் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சிருந்த சில டிப்ஸ் ஆன் ஹேர் கலரிங், ஹேர் கட் அண்ட் மீதி டீடைல்ஸ் ரிலேட்டட் டு தட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன் பிலோ. வேற யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரியும் அப்படின்னாலும் ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. பாக்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.